இன்றைக்கி நம்ம உங்கள் குழந்தைகளுக்கு ஈஸியாக லஞ்சு எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்ப்போமா. வேர்க்கடலை சாதம் தான் பண்ண போகிறோங்க. வேர்க்கடலை சாதம் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் பொரிக்கடலை, அதுக்கப்புறம் ஒரு 20லேருந்து 25 பாதாம், முந்திரி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இதில் நம்ம ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். பூண்டு நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணுங்க. தேங்காய் பூவை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் இருந்து ஒரு 5 அல்லது 7 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிடுங்க. நம்ம காஷ்மீரி மிளகா சேர்க்கும்போது காரம் கூட்டவோ குறைக்கவோ அது உங்களோட விருப்பம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் நான் 1 டீஸ்பூன் போல் மல்லி, 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸு புளியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்த பிறகு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துடுங்க. இதில் டேஸ்ட் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிடுங்க. பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒயிட் ரைஸை நல்லெண்ணெய் கூடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை தான் இது கூடலாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கிடுங்க. என்னோடய ரைஸ் நல்லா குழஞ்சிருச்சு, அதனால் இப்படி இருக்குது. உதிரியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனாலுமே டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்துங்க. சுட சுட சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் தோணிச்சிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும்.